ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக அமைய நினைக்கிறேன். நல்லபடியாக அமையதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் வீடியோ நம்ம போட போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்தோம். ஸோ அந்த மலை பார்த்தீங்கன்னா 2 மலை ஏறி நம்ம போகணும். அதுவே வந்து ஒரு ட்ரக்கிங் ஸ்பாட் மாதிரி சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போனால் அப்படி. ஸோ வீட்டிலேருந்து எல்லாம் கிளம்பியாச்சு, பஸ் ஏறி. அப்புறம் ஒரு பேக்கரிக்கு போய்ட்டு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு. தென் அதுக்கப்புறமா இங்கேருந்து பஸ் ஏறி நம்ம ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு. தென் அதுக்கப்புறமா ஸ்பாட்டில் இறங்கிட்டோம். ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கேருந்து போகிறதுக்கு. ஒரு மலை தெரியுதுல, அது ஏறி தாண்டி நம்ம போகணும். ஐ லவ் திஸ் ட்ரெக்கிங். தென் வீட்டில் சாக்லேட் எடுத்துகிட்டு போயிருந்தோம். சரி, இதை சாப்பிட்டு நல்லா தெம்பே ஏறலான்னு போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். எனக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பண்ணி ஒரு மலை கூட ஏறல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே ஜூஸு மிட்டாயி சரி, அதுக்கு மேலே கடையெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாட்டு தொழுவம் இருந்துச்சு. ஸோ அதில் அப்போ தான் ஒரு கண்ணுக்கட்டி இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு நான் திரும்பி மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பார்த்துக்கோங்க, இது ஃபுல்லாக நம்ம ஏறணும். கீழே அவ்வளோ தூரத்தில் நம்ம மேலே ஏறி வந்துருக்கோம். யூஸ்வலாக எல்லா மவுண்டன் கிளைம்பர்ஸும் ஏதோ கையில் வச்சுட்டு வருவாங்க, கம்பு மாதிரி. தென் நம்மளும் எடுத்துட்டோம். அப்புறம் என்ன, ஒரே லாங் கிளைம்பிங் தான். ஸோ நடக்க ஆரம்பிச்சாச்சு. அண்ட் இடையில நான் அப்பப்போ தோன்றதெல்லாம் வேறு குட்டி குட்டி ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதையும் இதுக்குள்ள அவங்க கூட ஆட் பண்ணியிருக்கேன். வெயிலில் வந்ததுக்கு இந்த நாள் எவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அப்புறம் இங்கேருந்து மறுபடியும் மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முள்ளு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது வந்து சின்ன வயசில் நல்லா சாப்பிடுவோம். பறிச்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் ஆப்சியோட சின்ன கார்டன். அதுக்கப்புறம் இதான் எங்கள் ஆப்சியோட வீடு. ஸோ சூப்பராக இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மவுண்டன் கிட்டே இருக்கிறதெல்லாம். உங்களுக்கும் இது மாதிரி ட்ராவல் இந்த மாதிரி ஹவுஸ் இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் ஒரு பெரிய பாறை தெரிஞ்சு சொல்லுங்கள். அந்த பெரிய பாறை கிடையாது, அந்த ஒரு பாறை. அதில் வந்து ஏறி கிறிஸ்தனிக்ஸ் ப்ரோ மாதிரி நாங்கள் ராக் கிளைம்பிங் பண்ண போகிறோம். அப்புறம் அங்கே ஓடிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறிட்டு அப்புறம் கொஞ்சம் அங்கே ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் பாருங்க. அப்புறம் கிறிஸ்தனிக்ஸ் ப்ரோ மாதிரி போஸ்ட் கொடுக்கலன்னா வெயில் அங்கேருந்து வந்து தாக்கு அப்படின்னு சொல்லி பாகுபலி படம் மாதிரி வால் போட்டுருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அங்கேருந்து திருப்பி இறங்கி வந்துட்டோம். வந்து பார்த்தா அப்புறம் பெரிய தட்டத்தில் கேரட் போட்டிருந்தாங்க. ஸோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் காட்டுக்குள்ள இறங்கி ஒரே கேரட் வெட்டி ஆட ஆரம்பிச்சாச்சு. கேரட் கூட பிடுங்க முடியல, புல்லு பிடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அங்கே இந்த கொஞ்சம் முள்ளங்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கிராக்ஸ் எந்த மாதிரி இடத்துக்கு போட்டு பார்த்தீங்களா. எனக்கு காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி லைஃப்லாம் கிடைக்காது. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் எங்கள் அப்ச்சி நல்லா விறகுடுப்பில் நல்லா பாசிப்பயிர் குழம்பு செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்ச்சி கறிப்பாய் சொல்லிவிட்டு அப்ச்சி வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பியில் பார்த்தீங்கன்னா நீ அதிகமாக கேரட் பறிச்சிட்டோம், நீ தானே அதிகமாக கேரட் பறிச்சு தூக்கி கொடுத்துட்டாங்க மாட்டேங்குது. அதுக்கப்புறமா லோடு அதிகமானதுனால ஆட்டோ எடுத்துட்டு அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.